சே பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோவா. பத்திரம் பதிவு செல்லாது வென்று சீலை குத்தி தான் இருப்ப. இப்போ சீலை குத்திக்கிட்டு இருக்காரு. சீலை குத்தினால அந்தந்த பவரை பூராமே எல்லாருக்கும் முடித்த கணக்கு. அடுத்தாப்புல தூக்கி வாளாட்டி எல்லாம் கையெழுத்து போட்டு நக்கணும்னு நினச்சானா சோழி முடிச்சிருவார். ஏற்கனவே திங்கக்கிழமை கணக்கு முடிச்சிட்டாரு. மத்திய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு சீலை குத்திட்டாரு. முடிஞ்சு வச்சு பவர் இல்லை. இனிமே பவர் வச்சு ஆடணும்னு நினச்சானா இவன் ஆடணும்னு நினச்சானா இவன் குடும்பமே அரசியல் உள்ளே கொண்டு போய் கசக்கி விட்டுருவான். உள்ளே தூக்கி போடுவான். போட்டு ஒவ்வொரு நாளைக்கு அந்த நீதிமன்றத்திலேருந்து ஐயா போடுவார் கணக்கு. போடையில் அரசியல்வாதி எங்கே கிடக்கான், எம்எல்ஏ எங்கே கிடக்கான், எம்பி எங்கே கிடக்கான், மந்திரி எங்கே கிடக்கான், முதலமைச்சர் எங்கே கிடக்கான்னு கொண்டு போய் உள்ளே போய் அப்படியே அவன் போட்ட கரை வேட்டியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படியே அவன் போட்ட ஷூவு அப்படியே நசுக்குவான். படுக்க போட்டு நசுக்கையில் உலக நாடே காட்ட விடுவார். உலக நாடே காட்டுறா அப்படிம்பார். உலக நாடே போட்டுடா அப்படிம்பார். முக்கால் சத்தியம். அது இராணுவ படைக்கு தனியாக ஒரு 13வது கோடீஸ்வரன் சொல்லி ஒரு சேனலை கொடுப்பார். யூடியூப் சேனலு. அந்த சேனல் அவங்களுக்கு தான் அந்த சேனல். இவனுங்களை அடிக்கிறது தண்டனை கொடுக்கறது அந்த சேனலை திறந்து விடையில் உலக நாடே பார்க்க விடுவார். அப்போ முப்போட வீரர் உலக நாடே வெறியாட்டமாக இருப்பான். அரசியல்வாதியா தூக்கி போட்டே மிதிப்பான். அப்படியே கசக்குவான். கசக்கி பேப்பரை விட்டு விளையாட செய்தாடா. கண்டார ஒளிமான பேப்பரை விட்டு விளையாடுதான். சரணடையாமல் விளையாண்டுக்கிட்டா இருக்கா. ரன்னிங்கில் வராடுறா. ஒரு ரூபத்துக்கு லட்சம் ரூபத்தில் இறங்கி அடிப்பார். அது அவரால் தான் முடியும். புரிஞ்சிய நாடை கீழே பூமியில் மானிட பிறவிக்கு விவசாயத்தை கொடுத்துருக்கேன். அநியாயம் போட்டு வச்சுருக்கான். பூரா வீட்டுகளில் போர் போட்டு பூரா அங்கிட்டு தண்ணி இழுக்க 2ஆம் நம்பருக்கு தண்ணி இழுக்க போரை போட்டு ஏண்டா விவசாயத்துக்கு போரை போட்டு கொடுத்து அவன் 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருக்கான். விளைய வச்சு எல்லாமே சாப்பிட்டு உணவுகளை சாப்பிட்டு போகலாம். பாலாக்க வந்த பாய்ப்பேகளா அடி துவைச்சிரும். இல்லை மில்லு தொழிற்சா இறாரா என்கவுண்டர்லேயே முடிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவான்டா. கைலாசத்திலேருந்தே போகும். முக்கால் சத்தியம். கைலாசத்துலேருந்து சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி வரைக்கும் அடிப்பார். முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டில் அடிக்கத்த எல்லா நாட்டிலையும் ஒழுங்காக போவான். அப்போ என்னடா கணக்கு உயிர் வாழ்கிறதுக்கு காமுட்டா பேகளா போட்டார்ரா கணக்கு போட்டார். இன்னும் விட மாட்டார். விரட்டி அடிப்பார். நீதிமன்ற கோர்ட்டு இனிமேல் நீங்கள் நடத்த முடியாதுப்பா. அது கோர்ட்டு அவர் திறந்துட்டார். 12 ஜோதிலிங்கத்தில் கோர்ட்டு திறந்துட்டார். சங்கர் பார்வதி முக்கால் சத்தியம் துவைச்சி தொங்க விட்டுருவார். பத்திரப்பதிவுக்கெல்லாம் வந்தவுடனே இழுத்து பிடிச்சி அடிப்பான். வெளியில் மொய்யின்னு கிடக்கானா வென்று அவனுக்கு அடி. உள்ள பதிவாளருக்கு அடிச்சு அப்படியே குறுக்க இப்போ சீலை குத்திடுவார். சீலை குத்தியாச்சுன்னா முடிஞ்சு வச்சு அந்த கணக்கை பார்ப்பான். முடிஞ்சு வச்சு இவன் எதுக்கு பத்திரம் போடுறான், இவன் எதுக்கு இதுக்கு ஆடுதான், இப்போ ஆடுறான்னு அடிப்பான். அடிக்கையில் யாரும் கேட்க முடியாது. எந்த அதிகாரியும் கேட்க முடியாது. காவல்துறையாக கேட்க முடியாது. முக்கால் சத்தியம். காவல்துறையும் சீலை குத்திடுவார். கணக்கை போட்டு முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் கம்முன்னு போய்க்கும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்க.